தொலைஞ்சு போன பணம், நகை, இல்லைன்னா திருட்டு போன பணம், நகை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஷார்ட்டாக ஷுவராக சீக்கிரமாக நடக்கிற மாதிரி ஏதாவது பரிகாரம் இருக்கா? இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கார்த்தவீரியார்ஜுன மந்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு மந்திரம் இருக்கிறது. ஸோ அப்போ அந்த கார்த்தவீரியார்ஜுன மந்திரம், கார்த்தவீரியார்ஜுனரை நம்ம வந்து பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி மெயினாக வந்து பார்த்தோம்னா பெரிய அமௌண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி நின்றுட்டு ஸ்டக் ஆயிருக்கு அப்படின்னு வருவாங்க. நிறைய பேருக்கு நம்ம வந்து ஹோமங்கள் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி கார்த்தவீரியார்ஜுன ஹோமம் நம்ம பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணினதில் வந்து பார்த்தோம்னா குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொன்னோம்னா, இப்போ இந்த ஈரோடு சைடு, எனக்கு கொங்கு நாடு சைடில் வந்து நிறைய ஃபேன்ஸு ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, கிளையண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கள வந்து பார்த்தோம்னா ஒரு லேடி, ஒரு பர்டிகுலராக ஒரு லேடி அவங்க ஹஸ்பண்டுக்கு மாமியார் மாமனாருக்கெல்லாம் தெரியாமல் இவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நகையை கொடுத்துட்டாங்க. ஒரு வாரத்தில் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க, கொடுக்கல. இவங்க எப்படியெல்லாம் அதை சமாளிக்க முடியுமோ சமாளித்து பார்த்துருக்காங்க, ஒன்றும் பண்ணலை. தெரிஞ்சிருமோன்னு பயம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா டெய்லி. ஸோ அப்போ வந்து கான்டாக்ட் பண்ணாங்க, ஓவர் ஃபோன் கன்சல்டேஷன் தான் நடந்தது. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஹோமம் பண்ணினோம். அவங்களுக்கு 2 பேருக்கு இது மாதிரியான பண்ணினதில் வந்து இம்மீடியட் ரிசல்ட் அப்படின்னு, அதாவது திருப்பி கொடுக்கல அப்படின்றத விட அவங்க தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து இந்த நகை இருக்குன்னு அப்புறம் தரேன், இப்போ ஏதாவது ஒரு காரணம் ஏதாவது சொல்லணும். தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு தொலைஞ்சிருச்சு, எங்கேயோ போயிடுச்சு, திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ட்ராமா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அம்மா வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்துட்டு இது அவ்வளோதான், இனிமேல் லைஃபே எனக்கு போச்சு, எனக்கு வீட்டில் அனுப்பிடுவாங்க, வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி யாருக்குமே தெரியாது, இவங்க இன்லாஸ்க்கும் தெரியாது, இவங்க பேரண்ட்ஸ்க்கும் தெரியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இது வந்து ஒரு சுச்சுவேஷனில் நடந்தது. அப்புறம் வந்து அவங்க தம்பி கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்து அப்புறம் அவங்க மூலமாக அவங்க வந்து ஹோமங்கள் பண்ணிட்டு இங்கே வந்து அவன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வித்தின் 2 to 3 டேஸில் வந்து பார்த்தோம்னா அந்த கார்த்தவீரியார்ஜுன மந்திரத்தை அவங்களையும் சொல்ல சொன்னோம். ஸோ அதுக்கு ஹோமமாக பண்ணினோம். அப்போ அந்த ஹோமமாக பண்ணும்பொழுது பார்த்தோம்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாளுக்குள்ளேயே அவங்களுக்கு என்ன ஆச்சோ என்ன தோணுச்சோ தெரியல, அவங்க இல்லை நம்ம வந்து வேற எங்கேயோ மிஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் திருட்டு போயிடுச்சுன்னு நினச்சிட்டோம் என்னமோ சொல்லிட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க இன்னொன்று வந்து இந்த மாதிரி கொடுத்த பணம் வாங்கிட்டு 10 வருஷம் 15 வருஷமாக கொடுத்துட்டு திரும்பி வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 56-57 லட்சம். அதில் வந்து இந்த ஒரு ஹோமம் பண்ணிட்டு ஒரு பர்சனுக்கு வந்து அவங்க தரமாட்டேன் ரைட் ஆஃப் பண்ணிக்கோன்னு சொன்ன ஆள் வந்து மனம் திருந்தி அவர் வந்து 28 lakhs வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தார். ஸோ அவங்க உடனே வந்து சொல்லிட்டு இனிமேல் அடுத்ததுக்கும் வந்து மீதி இருக்கிற பணத்துக்கும் வரதுக்கும் நம்ம எப்போ டெய்லி வேணாலும் பண்ணிக்கலாம் இனிமேல், ஏன்னா இது வராதுன்னு நினச்சோம் அப்படி ஒரு நிலைமையாக சொல்லுவாங்க. அப்போ கார்த்தவீரியார்ஜுனர் அப்படின்ற ஒரு விஷயத்துடைய மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்.